ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம மூளை ஃப்ரை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதை பாதியில் கட் பண்ணிவிட்டு போயிட்டோம். ஸோ இப்போ திரும்பியும் அதோட கடைசி பார்ட்டு பார்ப்போம். ஸோ முட்டையும் மூளையும் ஈவனாக பூ போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் போட்டு கொத்திடக்கூடாது. ஸோ கொத்தாமல் மூளையும் முட்டையும் அப்படி பூ போல் பெரட்டி எடுங்க. ஸோ ஆயில் நம்ம எக்ஸஸாக தான் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஆயில் எல்லாமே நமக்கு கடைசியில் நமக்கு பிரிஞ்சு வரும். சரிங்களா? ஸோ நல்ல பூ போல் அப்படியே பெரட்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. மூளையும் முட்டையும் நல்லா வேகணும். தண்ணி நீங்கள் தெளிக்கவே கூடாது. இதுக்கு தண்ணி தெளிக்காமல் இப்படியே தான் நீங்கள் அப்பப்போ லைட்டாக நீங்கள் அந்த கரண்டி வச்சு கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், கொத்திடக்கூடாது. ஆனால் அதுதான் நான் மாறி சொல்கிறேன் உங்களுக்கு. கொத்திடாதீங்க, சரியா? அப்படி கட் பண்ணி விடுங்க. அப்படியே பரட்டி கொடுங்க. போதும். ஸோ மூளை ஃப்ரை நமக்கு இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம இதிலே வெந்துடும் நமக்கு. ஸோ நமக்கு ஒரு 10 மினிட்ஸ்லேயே நமக்கு மூளை ஃப்ரை ரெடி ஆயிடும். ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.